ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மார்கழி மாத வழிபாடு எதனால் சிறப்பு வாய்ந்தது? நம் முன்னோர்கள் இந்த மார்கழி மாதத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்து தினமும் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று பஜனை பாடல்கள் பாடுவது, அதிகாலையிலேயே எழுந்து இறைவனை தொழுவது என்ற பழக்கத்தை ஏன் கொண்டு வந்தார்கள் என்பதை இந்த பதிவிலே பார்ப்போம். மார்கழி மாதம் என்றாலே அதிகாலை வேளையில் கோயிலுக்கு சென்று பஜனை பாடல்கள் பாடி இறைவனை வணங்குவது என்று எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஆண்டின் 12 மாதங்களில் மார்கழி மாதத்திற்கு மட்டும் எதனால் தனி சிறப்பு வந்தது? அதாவது சூரிய பகவான் குரு பகவானுக்குரிய தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற மாதமே தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று அழைக்கின்றனர். பூலோகத்தில் ஒரு வருடம் என்பது தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதன்படி தை முதல் ஆனி வரையுள்ள காலம் பகல் நேரமாகவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு காலமாகவும் உள்ளது. அத்தகைய கால கணக்கின்படி தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுது அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக இந்த மார்கழி திகழ்கிறது. எனவேதான் மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் என்றும் தெய்வங்களை வழிபடும் மாதமாகவும் கருதுகின்றனர். மார்கழி மாதத்தின் தனி சிறப்பு காரணமாக மாதங்களில் நான் மார்கழி என்று மகாவிஷ்ணு பெருமாள் கூறுகின்றார். மார்கழி மாதம் மட்டும் இறைவனுக்குரிய மாதமாக இருப்பதால் அதிகாலை வேளையில் எழுந்து நீராடி திருப்பள்ளி எழுச்சி போன்ற பூஜைகளை செய்ய வேண்டும். மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று கூறுவதை அடுத்து இம்மாதத்தில் செய்யப்படும் பூஜை வழிபாடுகளை தனுர் மாத வழிபாடு என்றும் கூறுகின்றனர். அதையடுத்து பெருமாள் கோயில்களில் அனைத்திலும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரங்கள் அதிகாலையிலேயே பாடி ஆண்டாளின் வழிகாட்டுதல் படி நாம் பகவானை ஊழிய இந்த திருப்பாவை பாசுரம் நமக்கு உதவுகின்றது. அதேபோல் சிவன் கோயில்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் பாடப்படுகிறது. இவ்வாறு அதிகாலை நேரத்தில் இறைவனை பாடி வணங்குவதால் மகிழ்ச்சி அடையும் இறைவன் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றுவதாக ஐதீகம். மேலும் மார்கழியில் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இம்மாதத்தில் எந்த வகை மங்கள நிகழ்ச்சிகளையும் மனிதர்கள் நடத்துவதில்லை. அது மட்டுமல்லாது விஞ்ஞான ரீதியாக மார்கழி மாதத்தின் போது மட்டுமே ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வருகிறது என்றும், அதனால் மார்கழி மாத அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்குள்ளாக எழுந்து குளித்து கோயிலுக்கு செல்வதால் உடல் நலத்திற்கு மிகுந்த ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதும் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் காரணமாகவே அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட்டு என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் நம் முன்னோர்கள் கூறியிருந்தனர். மேலும் கோயிலுக்குள் இந்த மார்கழி மாதத்தில் பிராகாரத்தை 7, 11, 21 என்ற எண்ணிக்கை மூலம் வலம் வருவதன் மூலமாக நல்ல நடைபயிற்சி கிடைத்ததை போன்றிருக்கும் என்பதால் நம் முன்னோர்கள் இறைவனை வணங்கிய பிறகு கோயிலை வலம் வர வேண்டும் என்று நம்மை கட்டாயப்படுத்தினர். மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வருவதன் காரணமாக உடல் நலத்திற்கும் ஆரோக்கியம். ஆகவே ஆன்மீகம் மட்டுமல்லாது அறிவியலையும் நம் முன்னோர்கள் புகுத்தியே இந்த மார்கழி மாதத்தை மிக விசேஷமாக நம் முன்னோர்கள் கொண்டாடி இருக்கின்றனர். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம்.